நீங்கள் 75 ஆண்டுகள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஆட்சியை பெற்று தந்தார்கள். அதற்கு பிறகு புரட்சி தலைவருடைய தயவால் கருணாநிதியை முதலமைச்சராக ஆக்குவதற்கு இங்கே எனக்கு முன்னாலே பேசினார்களே, புரட்சி தலைவர் இட்ட பிச்சையினாலே தான் கருணாநிதி முதலமைச்சராக. புரட்சி தலைவரை அவர் தூக்கி எறிந்ததற்கு பிறகு இந்த கருணாநிதி எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் மன்னாதி மன்னன் சந்தன மேனிக்கு சொந்தக்காரன், கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரன் புரட்சி தலைவர் தான் எங்கள் முதலமைச்சர் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளித்து அவர் உயிரோடு இருக்கிற வரை கோட்டையின் பக்கமே எட்டி பார்க்க முடியாத கருணாநிதி 89 மீண்டும் புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்களே, எப்படி வீரப்பன் போன்ற எட்டப்பர்களை நீங்கள் ஆளுகிற அந்த இயக்கிய காரணத்தினாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி, கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி, குழப்பத்தின் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் 89 ஆட்சிக்கு வந்தது. எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழகத்திலே ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது என்று பார்த்தால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே திமுக எப்பொழுதெல்லாம் குழப்பம் ஏற்படுத்துகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது. 2021 ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் நீங்கள் ஓட்டு போட்டீர்கள். இந்த ஸ்டாலின் தான் எங்களை ஆள வேண்டும் என்றால் நீங்கள் ஓட்டு போட்டீர்கள். இந்த ஸ்டாலின் தான் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஓட்டு போட்டீர்கள். நிச்சயமாக இல்லை, சத்தியமாக இல்லை, உறுதியாக இல்லை. நான் எங்கு வேண்டுமானாலும் சத்தியம் செய்து சொல்லுகிறேன், 2021 இந்த தாய் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீங்கள் வாக்களித்தீர்கள். அப்பனா உதயகுமார் எப்படி ஆட்சி பறிபோனது என்று கூட நீங்கள் கேட்கலாம். 43 தொகுதிகளிலே 1,92,000 வாக்குகள் எங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அதை கவனிக்க வேண்டியவர்கள், அதை கவனிக்கிறேன் என்று பொறுப்பேற்ற காவல்காரர்களை அதை திருடுவதற்கு வழிவிட்ட காரணத்தினாலே, திருடர்கள் கூட்டம் உள்ளே புகுந்ததினாலே நாங்கள் ஆட்சியை பறிகொடுத்தோமே தவிர மக்கள் எங்களிடத்தில் இருந்து ஆட்சியை பறிக்கவில்லை. 43 தொகுதிகளிலே காவல் காக்க வேண்டும் என்று காவல்காரரை நியமித்தார் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அந்த காவல்காரர்கள் விசுவாசமாக காவல் காத்திருந்தால் கயவர்கள் உள்ளே சென்று ஆட்சியை திருடி இருக்க முடியாது. இது சத்தியமாக, உத்தமமாக, உண்மையாக எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சொல்றோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை ஒருபொழுதும் மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. ஆனால் சில எட்டப்பர்கள் காலத்திற்கு ஏற்றவாறு எட்டப்பர்கள் உருவாகி விடுகிறார்கள். அவர்களை கையாளுவதுதான் நமக்கு மிகப்பெரிய அளவிலே சவாலாக இருக்கிறது. எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாமானியராக இன்றைக்கு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று, இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்று இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னாலே பேசினார்கள். 7.5% பற்றி ஆர்டிக்கலோடு என் வழக்கறிஞர் தலைமை கழகத்துடைய பேச்சாளர் மயிலாடுதுறை 6 புதிய மாவட்டம் தொடங்கியதிலே அந்த புதிய மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற புரட்சி புயலாக என் அன்பு சகோதரர் பேசினாரே. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இந்த சாமானிய தொண்டன் உதயகுமார் சவால் விடுகிறேன், நீட் தேர்விலே சாமானிய வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் மருத்துவ மாணவ கனவை நனவாக்குவதற்கு 7.5% இடஒதுக்கீடை கொடுத்த சமூக நீதி காவலர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை தவிர யார்? இன்றைக்கு தீர்ப்பு நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 7.5% அரசு பள்ளிக்கூடத்தில் வழங்குகிற அந்த திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு அரசு சிந்திக்கலாமே என்று சொல்லியிருக்கிறார். எல்லோரும் வழிகாட்டி வழிகாட்டி என்று சொல்லுகிறார்களே, இன்றைக்கு நீதி அரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கொடுத்த 7.5% இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற சமூக நீதிக்கான திட்டம் என்பதை சொல்லியிருக்கிறார். 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கினார், குடிமராமத்து திட்டங்களை தந்தார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவர்தானே நம்மை ஆள வேண்டும். சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது.
புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டசபையிலே மானிய கோரிக்கையிலே, காவல்துறை மானிய கோரிக்கையிலே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எல்லோருக்கும் காவல்துறையின் மீது மதிப்பு மரியாதையும் உண்டு, அதே நேரத்தில் நம்பிக்கையும் உண்டு. எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள், இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை இந்தியாவிலே ஒரு காவல்துறை இருக்கிறது என்று சொன்னால் சத்தியம் செய்து சொல்லுகிறோம், அது தமிழ்நாட்டினுடைய கண்ணியமிக்க காவல்துறை, நம்முடைய காவல்துறை. அந்த கண்ணியம் எங்கே போனது? காவல்துறை இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை இன்றைக்கு செயலிழந்து இருக்கிறது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, காட்டு தர்பாரு நடக்கிறது, கொலை கொள்ளை கட்டுப்படுத்த முடியவில்லை, தடுத்து நிறுத்த முடியவில்லை, கைகட்டி வேடிக்கை பார்க்கிற காவல்துறை. இதுல பெரிய கொடுமை, காவல்துறையினுடைய டிஎஸ்பி தலைமுடியை பிடிச்சு இழுக்கிற வரலாறை நாம் இதுவரை தமிழகத்திலே பார்த்ததே இல்லை. காக்கி சட்டை என்று சொன்னால் அதற்கு ஒரு மிடுக்கு உண்டு. யாருடைய ஆட்சியிலே? புரட்சி தலைவருடைய ஆட்சியிலே, பேரறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சியிலே, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய ஆட்சியிலே, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலே. இப்பெல்லாம் காக்கி சட்டையை பார்த்தா நீங்க எங்க வாட்ச்மேனா இருக்கீங்கன்னு காசிட்ட கேட்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.